ஸ்பீக்கிங் கிராஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் மாஸ்டர். இன்றைக்கு கூட நம்மோடு ஃபாதர் அருள்மணி இணைந்திருக்கிறார். அவரோட கூட நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். ஃபாதர் பிரைஸ் தி லார்ட். வணக்கம். பிரைஸ் தி லார்ட். கடந்த வாரம் நம்ம சிலை வழிபாடு குறித்து நிறைய விஷயங்களை பேசணும். ஒரு பெரிய தாக்கத்தை உண்டுபடக்கூடிய ஒரு காணொலியாக அது அமைந்திருந்தது. ஸோ இந்த வாரமும் நம்ம இன்னும் ஒரு முக்கியமான தலைப்புல பேச போறோம். கத்தோலிக்க திருச்சபை மக்கள் இரண்டாவதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விசுவாச சவால், பிரிவினை சபை, பிற சபையை சேர்ந்தவர்கள் அட்டாக் பண்ற ஒரு விஷயம். நீங்க புனிதர்களை வணங்குகிறீர்கள், புனிதர்களிடம் ஜெபிக்கிறீர்கள். இது ரெண்டு பார்ட் இருக்கு. இதை நீங்க ரெண்டுத்தையும் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். கத்தோலிக்க திருச்சபைக்கு புனிதர் வணக்கம் அவசியமா? நாம் புனிதர்களை வழிபடுகிறோமா? என்ன நடக்கிறது? உங்கள் கேள்வியிலேயே அழகான பதில் இருக்கு. புனிதர்களை நாம் வணங்குகிறோமா? புனிதர்களுக்கு நாம் அனைவரும் வணக்கம் செலுத்துகிறோம். ஆனால் அவர்களை தெய்வங்களாக கத்தோலிக்க திரு அவையில் வழிபடவில்லை, வணங்கவில்லை. கத்தோலிக்க திரு அவையில் புனிதர்களை நாங்கள் தெய்வங்களாக வணங்கவும் இல்லை, வழிபடவும் இல்லை. இது அனைத்து கத்தோலிக்கர்களுக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் எங்கள் மீது போடப்படுகிற ஒரு தவறான பழி. அதை நாங்கள் ஜப உணர்வோடு அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த மாதிரி எங்க மேல பழி போடுறவங்களுக்கு நாங்கள் ஜப உணர்வோடு நன்றி செலுத்துறோம். ஏனென்றால் அதை விளக்குவதற்கும் இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் உங்களை மாதிரி ஆளுங்க இப்போ வந்துட்டீங்க. முதல்ல இது கத்தோலிக்க திரு அவைக்குள்ளேயே முடங்கி கிடந்த ஒரு போதனையா இருந்தது. இப்போ நீங்க மீடியால கேமராலாம் எடுத்துட்டு வந்து இப்போ கேள்வி கேட்கறதுனால இன்னும் நிறைய பேருக்கு நாங்கள் இதை சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்க அமைத்து கொடுக்கிறீர்கள். எங்கள் மீது பழி போடுகிறவர்களும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு அமைத்து கொடுக்கிறார்கள். ஆகவே இன்னும் கத்தோலிக்க திரு அவை ஆழமாய் மக்களிடம் போய் சேர்வதற்கு அவர்கள் சொல்லுகிற பழிச்சொல் அது எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக, ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியாகவே இருக்கிறது. ஆகவே முதலில் பிற சபைகளுக்கு, எங்கள் மீது பழி போடுகிற சபையினருக்கு நாங்கள் முதலில் நன்றி செலுத்துகிறோம். அவங்கெல்லாம் எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய தோழர்கள், எங்கள் சபையிலிருந்து வெளியில் போன சகோதர சகோதரிகள். ஒரு நாள் நிச்சயமாய் திரும்பி வருவார்கள். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். முதல்ல புனிதர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது ஏன் அவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணுறீங்க? கடவுள்கிட்ட நேரம் ஜெபிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. கடவுள் எங்கும் இருக்கிறார். அவர் நாம் ஜெபிப்பதை நிச்சயமாய் கேட்கிறார். தவறே கிடையாது. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு நான் அதுக்குள்ள ஆழமாக போகலான்னு நினைக்கிறேன். ஒரு பாஸ்டர் ஐயாவை போய் ஒரு நபர், ஒரு சர்ச்சில் இருக்கிற ஒரு நபர் போய், ஐயா பாஸ்டர் ஐயா எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, கேட்குறாரா கேட்கலையா? கேட்குறாரா? கேட்குறாருங்களா? இது நீங்கள் சொல்லவே இல்லையே. ஒரு பாஸ்டர் ஐயாவை போய் அந்த சர்ச்சில் இருக்கிற மற்றவர்கள் ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அப்படிதானே? கேட்குறாங்க. ஓகே. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, நேராக கடவுள்கிட்ட தானே கேட்கணும், ஏன் மனிதர்கள்கிட்ட கேட்குறீங்க நீங்கள் தானே சொன்னீங்க. ஆமாம். ஏன் இந்த முரண்பாடு? நேராக கடவுள்கிட்ட தானே கேட்டிருக்கணும் சர்ச் மக்கள். அந்த சர்ச் மக்கள் ஏன் பாஸ்டர் ஐயா கிட்ட போய் கேட்குறாங்க? இப்போ நிறைய சர்ச்சுகளில் ஜெப குழுக்கள் அமைச்சிருக்கிறாங்க. ஃபோன்லேயே ஜெபம் பண்ணுறாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ப்ரேயர் வாரியர்ஸ், ஜெப வீரர்கள். 24 மணி நேரம் ஜெபம். ஃபோன் பண்ணி உங்க கருத்தை சொன்னீங்கன்னா அவங்க ஜெபிக்கிறாங்க. கரெக்டுங்களா? எஸ். நீங்களே ஜெபிக்கலாமே, ஏன் அவங்க கிட்ட ஜெபிக்க சொல்றீங்க? நீங்க சொன்னீங்கன்னா ஆழமா போலாம்னு நினைச்சேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கும் மேபி. அப்படிங்களா? ஓகே. இப்போ நீங்க தான் சொல்றீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கிஃப்ட். இயேசுநாதரே சொல்றாரு, ஒருவர் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சொல்லியிருக்காரு. அப்போ ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கலாம். எஸ். ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கலாம். ஆமா, தப்பில்லை. பவுலும் எபேசியர் 6:18-19 நான் கடவுளுடைய வார்த்தை மட்டும் உங்களுக்கு சரியாக போதிக்கும்படி எனக்காக மன்றாடுங்கள் அப்படின்னு பவுல் கேட்கிறாரு மக்கள்கிட்ட. எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு இல்லையா? ஒனேசிபோரஸ்னு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. பவுல் சொல்றாரு, ஆண்டவரே இறுதி நாளிலே அவருக்கு நீர் இரக்கம் காட்டுவீராக அப்படின்னு இறந்த ஒனேசிபோரஸுக்காக பவுல் ஜெபிக்கிறார். இறந்து போன ஒனேசிபோரஸுக்காக பவுல் ஜெபிக்கிறார். கரெக்ட் தானே? அப்போ ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கலாம். யாக்கோபு 5:16 நேர்மையாளர்களுடைய மன்றாட்டு வல்லமையானது. அப்போ நேர்மையாளர்கள் நமக்காக ஜெபம் பண்ணா அந்த மன்றாட்டுக்கு வல்லமை ஜாஸ்தி. கரெக்டுங்களா? இப்போ நீங்க தானே கேட்டீங்க, நம்ம டைரக்டா இயேசுகிட்டே ஜெபிச்சுக்கலாமே, கடவுள்கிட்டே ஜெபிக்கலாமே, மற்றவங்க கிட்ட ஏன் போய் கேட்கணும்னு கேட்டீங்கல்ல? அதுல ஒரு நுணுக்கமான ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்க இருக்கீங்க, என் முன்னாடி இருக்கீங்க, உயிரோட இருக்கீங்க. மற்ற பாஸ்டர்ஸ் உயிரோட இருக்காங்க, மற்றவங்க உயிரோட இருக்காங்க. நான் சொல்றது அவங்களுக்கு கேட்குது, அதனால அவங்க ப்ரேயர் பண்றாங்க. புனிதர்கள் இறந்துட்டாங்கல்ல, அவங்க கேட்குற கேள்வி இல்லை. அழகான கேள்வி. இதுதான் பாவம் அவங்க கேட்குறாங்க. ஆனால் பைபிள் சரியா ஆழமா படிச்சா இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? யாவே கடவுள் மோசேக்கு காட்சி கொடுத்த பொழுது தன்னை என்னன்னு சொன்னாரு?
நான் ஆபிரகாமின் கடவுள், ம். ஈசாக்கின் கடவுள், ம். யாக்கோபின் கடவுள். நான் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள். யாக்கோபின் கடவுள், நான் வாழ்கிறவர்களின் கடவுள். மரித்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள். மோசே காலத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேரும் உயிரோடு இருந்தாங்களா, மரிச்சிட்டாங்களா? ரொம்ப நாளுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. தெளிவா சொல்றீங்க, வெரி குட். அப்ப கடவுள் தன்னை சொல்லும் போது என்ன சொன்னாரு? நான் வாழ்கிறவர்களின் கடவுள்னு சொல்லி இறந்தவர்களுடைய பேரையும் உச்சரிச்சாரு. நீங்க தான் பதில் சொல்லணும், நான் உங்களை கேட்கிறேன். நான் இறந்துட்டாங்க அவங்க. அவர்களுக்கும் கடவுளாக இருந்தேன், உனக்கும் கடவுளாக நான் இருந்தேன். வாழ்கிறவர்களின் கடவுள்னு சொல்லி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஆபிரகாமின் கடவுள். அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்க இறக்கல. இல்ல, கடவுள் பார்வையில யாருக்கும் மரணம் இல்லல்ல. அப்ப அவங்க இறக்கல. இறக்கல. அப்போ இறக்காமல் கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழ்கிற புனிதருடைய ஜெபத்திற்கு வல்லமை உண்டு தானே? உண்டு. ஏன்னா அவங்க யாருடைய பிரசன்னத்துல இருக்கிறாங்க? கடவுளுடைய பிரசன்னத்துல இருக்கு. கடவுளுடைய பிரசன்னத்துல இருக்கிறவங்க கிட்ட பாவம் இருக்குமா? இருக்காது. பாவமே இல்லாத ஒருத்தங்க கடவுளுடைய பிரசன்னத்துல இருந்து நமக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டா? உண்டு. உண்டு. கரெக்டுங்களா? இது யார் சொன்னா தெரியுமா? இயேசு சொன்னார். லூக்கா 20 எடுங்க. பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுத்து சொல்லணும்னு நினைச்சேன், இருந்தாலும் உங்களுக்கு இயேசு வாயிலாவே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். லூக்கா 20:37 வசனத்துல பாருங்க. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். கடவுளை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிருள்ளவர்கள். உயிருள்ளவர்கள் கிட்ட எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கலாமா? உங்களை தான் கேட்டேன். உயிருள்ளவங்க கிட்ட கேட்கலாம். உயிருள்ளவங்கள்ட்ட கேட்கலாம். உயிருள்ளவர்கள் கிட்ட கேட்கலாம். கடவுளை பொறுத்த மட்டில் அவர்கள் எல்லாரும் உயிருள்ளவர். பதில் சொன்னது யாரு? இயேசு சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லல, நான் சொல்லல. இயேசு எனக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார்? அவர்கள் உயிருள்ளவர்களே. நம்பர் 1 அவங்க ஜெபிக்கலாம் இல்லையா? அவங்க கடவுளுடைய பிரசன்னத்துல இருக்கிறதுனால அவங்க பாவமே இல்லாதவங்க. நீங்களும் நானும் கூட பாவமாக இருக்கிறோம். ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்காது? பாவமே இல்லாத பரிசுத்தவான்கள் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. சரி, நம்மளுடைய ஜெபத்தை அந்த புனிதர்கள் கடவுளுடைய பிரசன்னத்துல சேர்க்கிறாங்கன்றதுக்கு பைபிள் வசனம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இல்ல, அதுல ஒரு சயின்டிபிக் கேள்வியோட சொல்றேன். அதுக்கு சயின்டிபிக் கேள்வி ஏன் சொல்லுங்க? அறிவியல் பூர்வமா நீங்க நான் உட்கார்ந்துருக்கேன், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது. தூரத்துல ஒருத்தவங்க இருக்காங்க, ஆனா போன்ல பேசினா கேட்கும். கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறார். அவர் கடவுள், எல்லா ஆற்றலும் இருக்கு. நம்ம சொன்னா அவருக்கு எங்க இருந்தாலும் கேட்கும். பட் புனிதர்கள் மனிதர்களாக இருந்தவர்கள். நம்முடைய ஜபம், இத்தனை கோடி பேர் இப்போ வேளாங்கண்ணியில போய் ஜபிக்கிறாங்க, மாதாவுக்கு அந்த ஜபம் கேட்குமா? அந்தோனியார் கோயிலுக்கு போறாங்க, அந்தோனியாருக்கு அந்த ஜபம் எட்டுமா? அவங்க காதுல விழுமா? இது ஒரு கேள்வி இல்லை. கேட்டீங்களா? இப்போ நேர்மையாளர்களுடைய ஜபம் வல்லமையானதுன்றது எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. அப்ப நேர்மையாளர்கள் நமக்காக ஜபிக்கலாமா? ஜபிக்கலாம். நேர்மையாளர்கள்ட்ட எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கலாம். அவங்க இப்ப உயிரோடு இருக்கிறாங்களா, இறந்துட்டாங்களா? உயிரோடு இருக்காங்கன்னு இயேசுவே சொல்றாரு. அப்ப உயிரோடு இருக்கிற நேர்மையாளர்கள், அதுவும் ஆண்டவருடைய பிரசன்னத்துல பரலோகத்துல இருக்கிறவங்க, பாவமே இல்லாம இருக்கிறவங்களுடைய ஜபத்திற்கு வல்லமை உண்டு தானே? உண்டு. அவங்க கிட்ட கேட்கலாம். எப்படி நான் ஒரு பாஸ்டர் கிட்ட கேட்கிறேன், ஒரு ஃபாதர் கிட்ட கேட்கிறேனோ, ஒரு சகோதரர்கிட்ட கேட்கிறேன், ஒரு சகோதரி கிட்ட கேட்கிறேனோ, அவர்களை விட பன்மடங்கு பரிசுத்தவான்களாக இருக்கிற கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழுகிற, உயிரோடு வாழுகிற புனிதர்களிடம் நம்ம கேட்கலாம் இல்லையா? அவர்கள் நம்முடைய ஜெபத்தை இறைவனிடம் சேர்ப்பார்கள் என்பதற்கு ஒரு வசனம் சொல்றேன். திருவெளிப்பாடு 5:8. அப்பொழுது அந்த 4 உயிர்களும் 24 மூப்பர்கள் ஆட்டுக்குட்டி முன் விழுந்தார்கள். 24 மூப்பர்கள் குருக்கள். பட் அங்க கடவுளுடைய பிரசன்னத்துல அவங்க புனிதர்கள். ஓகே, மூப்பர்கள் விழுந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். ஒவ்வொரு மூப்பரும் கையில் என்ன வச்சிருந்தாங்க? சாம்பிராணியும் பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். இறைமக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள். யாருடைய வேண்டுதல்கள்? இறைமக்களின் வேண்டுதல்கள் யாருடைய கிண்ணங்கள் இருந்தது? அந்த மூப்பர்களின் கிண்ணங்கள் இருந்தது. ஓகேவா? திருவெளிப்பாடு 8:4 வாங்க. அச்சாம்பிராணி புகை இறைமக்களின் வேண்டுதல்களோடு சேர்ந்து வானதூதரின் கையிலிருந்து கடவுள் திருமுன் எழும்பிச் சென்றது. நம்முடைய வேண்டுதல்களை புனிதர்கள் கடவுளுடைய முன்னாடி நறும்புகையாக செலுத்துகிறார்கள், காணிக்கையாக்குகிறார்கள் இல்லையா? ஸோ நம்ம நேராகவும் கடவுள்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். சில நேரம் நம்மளுடைய பாவம் நம்முடைய ஜெபத்தை தடுத்துரும் இல்லையா? ஆண்டவரே நான் பாவின்னு சொல்றதை கேட்பார் ஆண்டவர். ஆனா பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்துகிட்டு ஒருத்தவங்க ஜெபிக்கும் போது அவங்களுடைய ஜெபம் ஆண்டவர்கிட்ட போகாது. அது தெரியுமா? எரேமியா 5:25. உங்கள் குற்றங்கள் இவற்றை எல்லாம் தடுத்தன, உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன. உங்கள் பாவம் என்ன பண்ணிடுச்சு? நன்மை வராமல், உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை தடுத்துருச்சு இல்லையா? ஏசாயா 59:2 வாங்க.
உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. ஓகே, உங்கள் பாவங்களே அவர் செவிசாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. உங்கள் ஜெபத்தை இறைவன் கேட்க முடியாதபடி உங்கள் பாவம் அவருடைய முகத்தை மறைச்சிருக்கு. உங்க ஜெபம் அவர்கிட்ட போல. ஏன் உங்க ஜெபம் அவர்கிட்ட போல? உங்க பாவம் அதை தடுத்துருச்சு உங்க ஜெபத்தை. திருப்பாடல் 66:18. என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை வளர்த்திருந்தேனாகில் என் தலைவர் எனக்கு செவிசாய்த்திருக்க மாட்டார். உள்ள கெட்ட எண்ணம், காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு, பகைமை எண்ணங்கள்லாம் வச்சுட்டு ஒருத்தர் ஜெபிக்கிறார் அப்படின்னா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். நான் பாவத்தை அறிக்கையிட்டதுக்கு அப்புறம் தான் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் இல்லையா? பாவத்தை அறிக்கையிடாத ஒருத்தர் இருக்கிறான், யாராவது எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்குறான் இல்லையா? ஓடி போய் ஒரு சகோதரர்கிட்ட கேட்குறான், ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்குறான், ஃபாதர்கிட்ட கேட்குறான் இல்லையா? நான் புனிதர்கிட்ட கேட்குறேன், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இவர்கள் எல்லா அனைவரையும் விட அவர்கள் பரிசுத்தவான்கள், அப்பழுக்கு இல்லாதவர்கள், கடவுளுடைய பரலோகத்தில் வீற்றிருப்பவர்கள். ஆகவே அவர்களுடைய ஜெபத்திற்கு வல்லமை அதிகம். ஓகேங்களா? இப்போ கடவுள்கிட்ட நேராகவும் கேட்கலாம், அவர் தேர்ந்தெடுத்த பிள்ளைகள்கிட்டையும் கேட்கலாம், கடவுளுடைய பிரசனத்தில் வாழ்கிற புனிதர்கள்கிட்டையும் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு கேட்கலாம். எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், யோசேப்புவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அன்னை மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதில் எதுலையாவது அன்னை மரியே உம் வல்லமையால் உம் கிருபையால் எங்களை நிரப்பும்னு கேட்டோமா? வல்லமை கிருபெல்லாம் யாருக்கு? கடவுளுக்குரியதில்ல. இப்போ நாங்கள் அன்னை மரியாள் கிட்ட என்ன கேட்குறோம்? எல்லா ஜெபத்திலையும் அம்மா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஒரு இடத்துலையும் அம்மா எங்கள் பாவங்களை மன்னியும். கத்தோலிக்கர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இல்லையா? அவங்க யாருமே அன்னை மரியாள் கிட்ட போய் அம்மா எங்கள் பாவங்களை மன்னியும்னு கேட்கவே இல்லையே. அம்மா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அம்மா ஜெபம் பண்ணுவாங்கன்னு தெரியும், அம்மா நமக்காக ஜெபிக்கிறாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. நாங்கள் அவங்களுக்கு வணக்கம் செலுத்துறோம்னு எங்களுக்கு தெரியும். எந்த விதத்தில் அவங்க எங்களை சாமி கிடையாது, அவங்க எங்களோட தெய்வம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவர் அருகில் இருக்கிறவங்க பரிசுத்தமாக இருக்கிறாங்க. அந்த பரிசுத்தத்துக்கு என்ன எதுவுமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் பக்கத்தில் பரிசுத்தம் இல்லாதவங்க யாரும் போவே முடியாது. அப்போ பரிசுத்தமாக இருக்கிற அந்த நபர் அவங்களுடைய ஜெபத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்கும். அதனால தான் நாங்கள் அவங்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும்னு சொல்றோம். அப்போ இந்த புனிதர்கள் எங்களுக்காக ஜெபிப்பது விவிலியத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, இறைவார்த்தையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு எக்ஸாம் சொல்லவா? லூக்கா 16 வாங்க. இதுதான் டாப். லூக்கா 16. ஏன்னா இயேசுவே சொல்றாரு இல்லையா? ஏன்னா நாங்களாம் மனுஷங்க, நம்ம சொல்றதை விட இயேசு சொல்லும்போது லூக்கா 16 லாசரும் செல்வரும் 19வது வசனத்தில் வாசிங்க. செல்வர் ஒருவர் இருந்தார், அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிறை ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் எனும் பெயர் கொண்ட ஒரு ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயிலில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியார விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். யார் மடியில்? ஆபிரகாமின் மடியில். நீங்களாம் இறந்துட்டாருன்றீங்க. அவங்க நீங்க தானே சொல்றீங்க எல்லாரும் அவங்களாம் இறந்துட்டாங்க. ஆனா இயேசு சொல்றாரு. இந்த ஊமை சொன்னது யாரு? இயேசு சொல்றாரு இல்லம்மா? அப்ப இயேசு விட நம்மள அறிவாளிகள்னு சொல்லிக்கிற அதிகாரம் நமக்கு இருக்கா? இயேசு சொல்றாரு அவங்க உயிரோடு இருக்கிறாங்க பரலோகத்துல அப்படின்னு. இறந்து போன மனுஷன் யார் மடியில் உட்கார வைக்கப்பட்டாரு? ஆபிரகாமின் மடியில். வாசிங்க. செல்வரும் இறந்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அன்னார்ந்து. பாதாளம் என்பது பிளேஸ் ஆஃப் டெட், இறந்தவர்களுடைய உலகம். நரகம் கிடையாது. பாதாளம் என்பது நரகம் இல்லை. அன்னார்ந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் இருந்த ராசரையும் கண்டு அவர் தந்தை ஆபிரகாமே என்னன்னு சொல்லி கூப்பிட்டாரு. தந்தைன்னே சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லுவாங்க சில பேர். ஓகே விட்டுருங்க, பரவாயில்ல, அவங்க பைபிள் படிக்கல. தந்தை ஆபிரகாமே இல்லையா? ஆமா. யார்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா ஜெபம் பண்ற ஒரு பாதாளத்துல இருந்து? ஆபிரகாம்கிட்ட. என்னங்க நீங்க தான் சொன்னீங்க நேரா கடவுள்கிட்ட தான் ஜெபிக்கணும்னு. ஆனா இயேசு சொல்ற ஊமையில, இயேசு சொல்ற அந்த அற்புதமான செய்தியில பாதாளத்துல இருந்து அவன் நேரா யாரை கூப்பிடுறான்? ஆபிரகாம். தந்தை ஆபிரகாம் கூப்பிடலாமா? தப்பு இல்லைங்களா? இறங்கும்னு வேற சொல்றாரு பாருங்களேன். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கூப்பிட்ட அந்த. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆபிரகாம் தந்தை இல்லை, ஆபிரகாம் கடவுள் இல்லைன்றது இயேசுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் சொல்றாரு அந்த வார்த்தை இல்லையா? வாசிங்க. தந்தை ஆபிரகாமே எனக்கு இறங்கும். லாசர் தனது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். எந்த விதத்துல புனிதர்கள் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க? நீங்க பைபிள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இயேசு சொன்ன இந்த ஊமையை நீங்க படிச்சிருப்பீங்கல்ல. அப்போ இங்க இருந்து ஒருத்தன் கேட்கிறான், தந்தை ஆபிரகாமே அப்படின்னு கேட்கிறான். நான் தந்தை ஆபிரகாமேன்னு அழைச்சா கூட அவர் என்னுடைய கடவுள் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ல. அந்தோனியார் கோயிலுக்கு போகிற ஒரு நபர் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அவன் சொல்லும்போது அவங்களுடைய மனசுல ரொம்ப ஆழமா நல்லா தெரியும் அந்தோனியார் கடவுள் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும்.
ஆனால் அந்தோனியார் எங்களுக்காக ஜெபிப்பாருன்னு அவங்க முழுசாக நம்புகிறாங்க. ஏன்னா ஆண்டவர் அந்தோனியார் வழியாக, அன்னை மரியாள் வழியாக, செபஸ்தியார் வழியாக, அன்னை மரியாள் பல அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ப்ரூவ் பண்ணவா? இன்னொரு வசனத்தோட திருத்துதர் பண்ணி எடுங்க, 19வது அதிகாரம் எடுங்க, 11வது வசனம் வாசிங்க. பவுல் வழியாக கடவுள் அரும் பெரும் வல்ல செயல்களை செய்து வந்தார். யார் வழியா செஞ்சாரு? பவுல் வழியா. ஏன்? கடவுள் தான் நேரா செய்வாரு, நீங்க தானே சொல்றீங்க. ஆனா கடவுள் யார் வழியா செஞ்சாருன்னு போட்டிருக்கு வார்த்தை. பவுல் வழியாக. பவுல் வழியா. இப்ப வசனம் என்ன முடியல, இன்னும் சூப்பரா இருக்கு, வாசிங்க. அவரது உடலில் பட்ட கைக்குட்டைகளையும் துண்டுகளையும். கைக்குட்டை கர்ச்சீஃப் யார் மேல பட்டது? பவுல் மேல பட்டது. என்னங்க கைக்குட்டைக்காங்க அவ்வளவு வல்லமை? கைக்குட்டைக்கு வல்லமையா? கைக்குட்டை சுகம் கொடுக்குதுங்க. அவர் மேல போய் கைப்பட்ட கைக்குட்டையை அவங்க அப்படியே பரிசுத்தமா எடுத்துட்டு போயிருக்கிறாங்க இல்ல? பாருங்களேன், அவங்க எல்லாம் என்ன சிலை வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க இல்ல? அவர் மீது பட்ட கைக்குட்டையை வாசிங்க. துண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மீது வைத்ததும் பிணிகள் அவர்களை விட்டு நீங்கும், பொல்லாத ஆவிகளும் வெளியேறும். பவுலுக்கு எவ்வளவு வல்லமை பாருங்க, கடவுளுக்கு வல்லமை. இப்ப பாயிண்ட் வந்துட்டீங்க நீங்க இல்லை? இப்ப நீங்க பாயிண்ட் வந்துட்டீங்க. இப்ப கடவுள் தான் அதை செய்யறாரு. ஆனா யார் வழியா செஞ்சாருங்க? பவுல் வழியாவும் டவல் வழியாவும். இப்ப நீங்க மறுபடியும் வந்துட்டீங்க. கடவுள் பவுல் வழியாய், கைக்குட்டை வழியாய், துண்டு வழியாய் கடவுள் எல்லாத்தையும் பயன்படுத்துறாரு. கடவுளால் முடியாதது என்ற உலகத்தில் ஒன்றுமில்லை. சரிங்களா? அப்ப எங்களுடைய நம்பிக்கை இன்னும் எவ்வளவு ஆழமா இருக்கு பாருங்க. எங்க கடவுளால் முடியாதது ஒண்ணுமே கிடையாது. அவர் மனிதர்களை பயன்படுத்துறாரு, பொருட்களை பயன்படுத்துறாரு அவருடைய வல்லமையால. அதனால எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த புதுமை செஞ்சது ஆண்டவர் தான். ஆனா அன்னை மரியாளின் பரிந்துரை வழியாக, அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக, புரியுதுங்களா? ஆண்டவர் மனுஷங்களையும் பொருளையும் பயன்படுத்துறாருங்களா? பொருளை பயன்படுத்துறாரு ஆண்டவர், பயன்படுத்துறாரு. ஏன் சுரூபம் இப்போ வீட்டில் வைக்கக்கூடாது? நாங்க எங்களுக்கு கடவுள் இயேசுதான் நாங்க அறிக்கையிடுறோமா இல்லையா? ஆமா. நாங்க இயேசு எங்கள் கடவுள் இல்லை என்று அறிக்கையிட்டால் மட்டும்தான் அது எல்லாமே சிலை வழிபாடாக மாறும். அப்ப எங்களுடைய ஆழமான நம்பிக்கை கத்தோலிக்க திருஅவையின் மையமே இயேசுதான். இயேசுதான் இந்த திருச்சபை ஆரம்பிக்கிறார். அப்ப இயேசுதான் எங்க கடவுள்னு அறிவிக்கிறோம், மூவர் இறைவன் தான் எங்க கடவுள்னு அறிக்கையிடுறோம். அப்ப அறிக்கையிடுகிற நாங்கள் எங்களுக்கு எல்லாமே இது வழியா ஆண்டவர் எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். ஆமாவா? ஆமா. அப்ப புனிதர்களுடைய ஜெபம் எவ்வளவு வல்லமையானது. இப்ப புனிதர்கள் கிட்ட போலாமான்னு கேட்டதுக்குலாம் நான் பதில் சொல்றேனே. எபிரேயர் 13:7. உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாய் இருங்கள். மறுபடியும் வாசிங்க. மக்கள் நேயர்களுக்காக நான் வாசிக்க சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். ஸோ எங்களுக்கு முன்னாடி இருந்து ஆண்டவருடைய வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லி நல்வழிப்படுத்தி இயேசுக்குள் கொண்டு வந்த அந்த தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவங்கள நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்புறம் அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாயிருங்கள். யாரை போல? அந்த தலைவர்கள், புனிதர்களைப் போல. இப்போ நாங்கள் கோயிலில் சுரூபம் வச்சிருக்கிறோம், அந்தோனியார் சுரூபம். அவரை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? அவர் எவ்வளோ இறை வார்த்தையை வல்லமையாக போதிச்சாரு. ஒரு நகரத்தையே மாத்துறார். பதுவைங்கிற ஒரு நகரம், கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள் இல்லையா, ஏமாத்துறவங்க, வழிப்பறி, அது மாதிரி அந்த நகரம் ஃபுல்லாக அப்படிதான், குடி, விபச்சாரம், அப்படி இருந்த ஒரு நகரத்தை ஒரு தனி மனிதனாக போய் ஆண்டவருடைய வல்லமையால், ஆண்டவருடைய துணையால், தூயாவின் துணையால் அந்த நகரத்தையே மாத்துற அந்த அந்தோனியாரை நாங்கள் பின்பற்றுகிறோம். ஏன்னு புரியுதா? எபிரேயர் 13:7. ஒவ்வொரு புனிதருக்கும் வரலாறு இருக்கு. நம்ம இந்தியாவில் தேவசகாயம், புனித தேவசகாயம் ஒரு அரசனின் கையால் சிக்கி இல்லையா, எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டு கடைசி மூச்சு வரைக்கும் இயேசுதான் அப்படி நின்ன அந்த புனிதருக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துறோம். பாருங்க, எபிரேயர் 12 எடுங்க, 1வது வசனம் வாசிங்க. எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு. நமக்கு சுத்தி இவ்வளவு சாட்சி இருக்கு. சர்ச்சுக்குள்ள போனா இத்தனை சுரூபம் வச்சிருக்காங்க, அவ்வளவு சாட்சிங்க எங்களுக்கு. சவேரியார், அசிசியார், அன்னை தெரேசா, இதெல்லாம் யார் எங்களுக்கு? சாட்சிகள். யாருடைய சாட்சிகள்? இயேசுவின் சாட்சிகள். அன்னை தெரேசாவை நாங்கள் சாமி நான் சொல்றோம், ஆனால் அவங்க புனிதர். வெறும் இறைவார்த்தை அறிவிச்சா மட்டும் பத்துமாங்க? அவங்க எத்தனை இரக்க செயல்களை செஞ்சாங்க, எத்தனை உயிரை கடவுளுடைய துணையால், கடவுளுடைய வல்லமையால் எத்தனை இடத்துக்கு போய் எத்தனை மக்களை இயேசுக்குள்ள கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? இன்னைக்கு ஜப்பான் ஒரு நகரத்தில் கத்தோலிக்க சபை அங்கே போய் மறைசாட்சிகளாக மறித்து அங்கே இயேசு அறிவிச்சிட்டு வந்தாங்க. கொரியா, சவுத் கொரியா, நார்த் கொரியா போனா இருந்தது.
இன்னைக்கு கொரியா ஃபுல்லாக அங்கே கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்கன்னா காரணம் அங்கே போய் மறைசாட்சிகளாக மறிச்சாங்க. இங்கே இயேசுவின் சீடர் இங்கே வந்து தோமையார் மரித்தார். தோமையார் இங்கே மரிச்சாரா இல்லையா? பிரான்சிஸ் சவேரியாருடைய உடல் இங்கே வைக்கப்பட்டதா இல்லையா? ஒவ்வொரு ஊருக்கும் போங்களா அது மாதிரி எத்தனை புனிதர்கள் இல்லை, அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும் என்பது நம்முடைய கடமை. அதனால தான் சபைகளில் அவர்களை நினைவு கூறுறோம். அவங்களுடைய திருப்படத்தையும் சுரூபத்தையும் நாங்கள் வைக்கிறோம். அங்கே போய் மாலை அணிவிப்பது, அங்கே போய் நிற்பது எல்லாமே அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது, அவர்களை நினைவு கூறுவது. எந்த இடத்துலையுமே அவர்களை சாமி, அவர்கள் தெய்வம் என்று ஒரு நபர் கூட சொல்ல மாட்டார். நான் சவால் விடுறேன், ஒரு கத்தோலிக்கரும் சொல்ல மாட்டார். ஏன்னா எல்லா கத்தோலிக்கர்களுக்கும் தெரியும். எங்க மேல பழி போடுறவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எங்க கத்தோலிக்கர்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்க கடவுள் கிடையாது, எங்களுடைய வழிகாட்டிகள். அவங்களை நினைவு கூறணும். இன்னும் நிறைய வசனம் கொடுக்குறேன். பிலிப்பியர் 3:17. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள், நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். என்னை போல் வாழுங்கள், நான் யாரெல்லாம் உங்களுக்கு முன்மாதிரியா காட்டணும் அவங்களையெல்லாம் நீங்க பின்பற்றுங்கள். நம்மளுங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இயேசுவை நேராக ஃபாலோ பண்ணிக்கிறோம். இயேசு ஒரு ரோல் மாடல் இருக்கப்போ வேற எதுக்கு, வேற யாரும் பாருங்க. வசனத்துல இருக்குங்க. நீங்க வசனத்துக்கு எதிராக பேசினா பேசிக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வசனத்துல இருக்கா இல்லைங்களா? இருக்கு. வசனத்துல என்ன போட்டிருக்கு? அவங்கள போல முன்மாதிரியா வாழ்றவங்கள பின்பற்று. அவங்கள பின்பற்றுறது எதுக்காக? இயேசு கடவுளுங்க, புரியுதுங்களா? எனக்கு முன்மாதிரியா வேணும் சொல்றோம். தோனி மாதிரி கிரிக்கெட் விளையாடு, டெண்டுல்கர் மாதிரி கிரிக்கெட் விளையாடுன்னு சொல்றோம், புரியுதுங்களா? முன்மாதிரியா தோனியை வைக்கிறோம். தோனி சாமி கிடையாதுங்க, ஆனா தோனி மாதிரி விளையாடணும்னு சொல்றோம். கரெக்டுங்களா? ஆமாவா இல்லைங்களா? ஆமா. மெஸ்ஸி மாதிரி ஃபுட்பால் விளையாடு, எடுத்துக்காட்டு பாருங்களா, சூப்பரா இருக்கு நமக்கு. மகாத்மா காந்தி மாதிரி இருக்கணுங்க. இதெல்லாம் எடுத்துக்காட்டுங்க. எடுத்துக்காட்டு தேவை, மனுஷனுக்கு தேவை எடுத்துக்காட்டு, புரியுதுங்களா? நம்ம வீடுகளிலே சொல்ல மாட்டோம், எங்க பாஸ்டர் மாதிரி ஜெபம் பண்றாங்க அந்த பையன் நல்லா, அதனால பாஸ்டர் வழிகாட்டி தான் அவரு, தப்பு கிடையாது. ஆனா திருச்சபை அங்கீகரிக்கிறவங்க இன்னும் அதுக்கு மேல புனிதர்கள், அவங்கள பின்பற்றுங்கள்னே போட்டிருக்கு. முதல்ல என்ன மாதிரி வாழ ட்ரை பண்ணுங்க. யார் சொல்றா? பவுல் சொல்றாரு, என்ன மாதிரி வாழுங்க, இல்லைன்னா நீங்க நான் காட்டுற முன்மாதிரிகள் படி வாழுங்கன்னு சொல்றாரா? அடுத்து சீராக்கின் ஞானம் 44வது அதிகாரம் 1வது வசனம். மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். அவர்களது தலைமுறை வரிசைப்படி அவர்களை புகழ்வோம். அன்னை மரியாளே புகழ்கிறோம், போற்றுகிறோம். புனித அந்தோனியாரே போற்றுகிறோம், புகழ்கிறோம். அவங்க சாமிங்கிறதுனால அவங்கள போற்றல, அவர்கள் செய்த நற்காரியங்களுக்காக அவங்கள போற்றுகிறோம். இந்த சபை ஸ்தாபகர் இதை செய்தார், அதை செய்தார், ஆகவே நம்ம எல்லாரும் அவருக்கு நன்றி கடன்பட்டிருக்கோம், கைத்தட்டுங்க. நம்ம அவர் வந்து சபையில புகழ்றோம் இல்லையா? அவர் செய்த நற்காரியங்களுக்காக அவரை போற்றுகிறோம், புகழ்கிறோம். கரெக்டா? இதுல ஒரு சின்ன கேள்வி கேட்குறீங்களா? இந்த போற்றுதல் புகழுதலுக்கும் ஆராதனைக்கும் என்ன? ரெண்டு பேருக்கும் பாட்டு தான் பாடுறோம், ரெண்டு பேரும் பிரைஸ் தான் பண்றோம், என்ன டிஃபரன்ஸ்? ரொம்ப சிம்பிள் தாங்க. எங்க அம்மாவுக்கு நான் ஒரு பாட்டு பாடுறேன், என்னுடைய மனைவிக்கு நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு வச்சுக்கோங்களேன். காதலுக்கு இல்ல, புரியுதுங்களா? அப்போ அந்த பாடல் ரெண்டு பேரையும் போற்றுகிறேன்னா, பாடல் பாடுவதாலேயே ரெண்டு பேரும் சமமாயிட மாட்டாங்கல்ல, புரியுதுங்களா? என் தாய் எனக்கு உயர்ந்தவர், அது மரியாதை. என் மனைவி வந்து அது மரியாதை, இது அன்பின் நிமித்தம். கரெக்டா சொல்றீங்க, ஃபேண்டாஸ்டிக். புகழ்ந்து பாடுவதாலேயே அந்த புகழ்ச்சி பாடல் வந்து அவங்கள வந்து இறைவனாக மாற்றுகிறதுன்னு சொல்ல முடியாதுல்ல. இறைவனுக்கு பாடுகிற புகழ்ச்சி பாடல் வேற, புனிதர்களுக்கு பாடுகிற புகழ்ச்சி பாடல் இல்ல. இதுல வந்து என்னன்னா, கடவுள் ஆராதனைக்குரியவர், ஆராதனை எதிர்பார்க்கிறார். ஆமா, இவங்க கேட்டாங்களா? புனிதர்கள் கேட்கறாங்களா? ஆனா இவர்களுக்கு புகழ்ச்சி பாட வேண்டும் என்று இறைவார்த்தை நமக்கு கட்டளையிடுது. அன்னை மரியாள் என்ன சொன்னாங்க? லூக்கா 1:48. அன்னை மரியாள் தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளுடைய கடவுளை தன்னுடைய கருவுல சுமந்தவங்க அம்மா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார், இது முதல் எல்லா தலைமுறையினரும், இன்னையிலிருந்து எல்லா தலைமுறையினரும் நீங்க வருவீங்க, நானும் வருவேனா வரமாட்டேனா? நம்ம எல்லா தலைமுறை தானே, எல்லா தலைமுறையினர் என்ன பண்ணுவாங்களா? பேறு பெற்றவர் என்பார்கள். அதுதான் சொல்றோம், பேறு பெற்றவர்கள், பிளஸட், செயின்ட் சொல்றோம்ல. சொல்லணுங்கிறது கடமைங்க. ஏன்னா அவங்க யாருடைய பிள்ளைங்க? இயேசுவின் பிள்ளைங்க. அவங்க யார் நமக்கு வெளிப்படுத்தினாங்க? இயேசுவை வெளிப்படுத்தினாங்க. எனக்கு யாரு காட்டினாங்க? இயேசுவை காட்டினாங்க. ஆகவே நான் அவர்களை போற்றுகிறேன்னா அது இறைவனுக்குரிய போற்றுதல் இல்லைங்க, இல்லையா? அது மனிதருக்கு செலுத்துகிற ஒரு போற்றுதல், சிறப்பு, வணக்கம், அவ்வளவுதான். தலைவரே நீங்கள் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள், நான் ஒரு தலைவரை சொல்றேன், நான் அவரை வழிபடலை, ஆனால் அவரை நான் போற்றுகிறேன்ல. போற்றுதல்ங்கிறதுக்கு நீங்க வந்து வழிபாட்டு டோன் கொடுத்துறாதீங்க. அவங்கள நாங்கள் வழிபடலை. என்னதான் அந்தோனியாருக்கு ஒரு புகழ்ச்சி பாடல் நாங்கள் பாடினாலும், அன்னை மரியாளுக்கு நாங்கள் புகழ்ச்சி பாடல் பாடினாலும் அது இறைவனுக்குரியதாக நாங்கள் எண்ணவில்லையே.
மனிதருக்குரிய போற்றுதலாகத்தான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள், யோசேப்பு முன்னாடி அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் போய் முழந்தால் படியிட்டு முகம் குப்புற விழுந்து யோசேப்பை வணங்கினார்கள். யாரு? அவருடைய சகோதரர்கள். யார் அந்த சகோதரர்கள்? கொல்லணும்னு நினைச்சவங்க, அவருடைய ஆடையெல்லாம் உறிஞ்சி நிர்வாணமாக்கி பள்ளத்தில் தள்ளி விட்டு அதுக்கப்புறம் அவரை வந்து எகிப்தியர்கள்கிட்ட வித்துடுறாங்க. கரெக்டுங்களா? அங்கே போயிட்டாங்க. அங்கே போய் இப்போ அது முன்னாடி இருக்கிறது சகோதரன் தானே அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, முட்டி போட்டு தலை குப்புற விழுந்து வணங்குகிறார்கள். அவங்க யோசேப்பை கடவுளாக வணங்கினார்களா, மரியாதை நிமித்தம் வணங்கினார்கள்? மரியாதை செலுத்தினாங்க. என்னங்க எப்பவுமே டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க எல்லாருமே. அந்த இடத்துல அது எப்படிங்க அது மரியாதை ஆகிடும்? இப்போ நாங்கள் அதே விஷயத்த முட்டி போட்டு தலை வணங்கினா அது வழிபாடுன்னு சொல்றீங்க. அதே ஒரு நபருக்கு அவங்க செலுத்துறது மரியாதைன்னு சொல்றீங்க. நாங்க தெளிவா சொல்றோம், நாங்களும் மரியாதை தாங்க செலுத்துறோம். நாங்க உங்களை கும்பிடல, நாங்க டிக்ளேரே பண்றோமா? ஓப்பனா சொல்றோமா? ஆமா, ஓப்பனா சொல்றோம். நாங்க முழந்தால் படிக்கிட்டோம், ஆமா. தலை குப்புற வணங்கணும், ஆமா வணங்கணும். ஆனா அவங்களுக்கு நாங்க மரியாதை செலுத்தணும். எங்களுக்கு தெரியும் அவங்க கடவுள் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஏன் எங்கள் கூற்றை மட்டும் ஏத்துக்க மாட்டீங்க? பட் இறைவார்த்தையில வந்தா அது ஓகே. இறைவார்த்தையின்படி வாழ்ந்தா அது ஓகே இல்லை, அப்படிதானே? இதுல இன்னும் ஒரு சின்ன விஷயம், புனிதர்களுடைய இதுக்கு தூபம் காட்டுறது, வத்தி வைக்கிறது, இது ஆராதனை இல்லையா? இல்லையே. தூபம் கடவுளுக்கு பாருங்க, கலாச்சாரம் வந்தீங்களா? மறுபடியும் நீங்க கலாச்சாரத்துக்குள்ள வந்துட்டீங்க. தூபம் எப்படி? இறந்த உடலுக்கு நாங்க தூபம் போடுறோம். நாங்க அந்த இறந்த உடலை நாங்க வந்து வழிபடுகிறோமா அல்லது மரியாதை செலுத்துகிறோமா? இப்ப நீ எங்க எந்த செயலை செய்யறன்றது முக்கியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து நற்கருணை முன்னாடி முழந்தால் படியிடுகிறேன். அது ஆராதனை, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆராதிக்கிறேன் இல்லையா? என் ஆசிரியர் முன்பாக நான் முழந்தால் படியிடுகிறேன். ரெஸ்பெக்ட். எங்க அப்பா அம்மா முன்னாடி எங்க அப்பா காலை தொட்டு நான் வணங்குறேன். ரெஸ்பெக்ட். எனக்கு நல்லா தெரியும் எங்க அப்பா எங்க அம்மா வந்து எனக்கு தெய்வம் இல்லை, ஆனா கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. நான் எப்போ வீட்டுக்கு போனாலும் எங்க அப்பா அம்மா காலை தொடுவேன். நான் தொட்டு வணங்கினதுனால எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தான் சாமின்னு நான் சொல்றேன் இல்ல? எப்படிங்க? அப்ப ஏன் இதை மட்டும் எடுத்துக்க மாட்டீங்க? உங்க மனசுக்கு தெரியுது, புரியலையா? புரியல, பரவாயில்ல. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். அவங்களுக்கு புரியலைங்கிறது நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா இப்ப நான் சொல்றேன், நாங்க டிக்ளேர் பண்றோம், கேத்தலிக் சர்ச்சோட எங்களுடைய ஃபெய்த் இருக்கு, கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், CCCன்னு இருக்கு. நீங்க போய் அதை எடுத்து படிச்சீங்கன்னா அதுல தெளிவா இருக்கு. we only venerate. அந்த வார்த்தை என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க? venerate. we venerate, but to God we give adoration. We adore our God. We glorify our God. We magnify our God. ஆனா புனிதர்களுக்கு வரும்போது வார்த்தை எப்படி மாறுது? veneration. We venerate them. நாங்க டிக்ளேரே பண்றோம்ல. நாங்க டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல நீ கும்பிட தான் செய்யற, அப்படி எப்படி எங்களை சொல்ல முடியும்? நாங்க கும்பிடலங்க நாங்க சொல்றோம். இல்லைங்க நாங்க உங்களுக்கு வணக்கம் செலுத்துறோங்க. அவங்க செத்துட்டாங்க, இல்லைங்க சாவலங்க, இயேசு சொல்லியிருக்காருங்க, சாகலைங்க, இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க. நீ நேரா ஜோம் இல்லைங்க, அவங்க கூட ஜோம் பண்ணான்னு பைபிள்ல போட்டிருக்குங்க, எல்லாமே சொல்றோம் இல்லையா? ஆனாலும் நாங்கள் வழிபாடுதான் செய்கிறோம் என்கிற குற்றச்சாட்டை எங்கள் செயல்களின் நிமித்தம் நீங்க எப்படி வைக்க முடியும்? அப்ப எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வெளிப்படுத்துறோம், இறைவார்த்தையிலிருந்து வசனங்களை சொல்றோம். கத்தோலிக்க திருச்சபை கடவுளால் இயேசுவால் ஏற்படுத்தப்பட்ட சபை, அதனுடைய வழிநடத்தினர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை நாங்கள் சொல்றோம். அதையெல்லாம் மீறி ஒரு மனிதரால் ஆரம்பிக்கப்பட்ட சபையில் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இறைவனால் துவங்கப்பட்டு அப்போஸ்தலர்களால் வழிநடத்தப்பட்ட சபை சொல்வதை தவறு என்று சொல்கிறோம். நல்லா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம், இது மாதிரி வைக்கிறீங்களே, இது ஓகே, எங்களுக்கு அவங்க மூணாவது வரக்கூடிய பாயிண்ட் இது. இதெல்லாம் வைக்க சமாளிச்சிட்டாலும் இது மாதிரி வைக்கிறீங்க, ஓகே, நீங்களும் வழிபடலை, எங்களுக்கும் புரியுது, சரி நாங்களும் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். பார்க்குறவங்க இடரல் அடைய மாட்டாங்களா? மற்ற மத சகோதரிகள் அந்தோனியாரை வச்சா இவங்க தான் கடவுள்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா? மாதா தான் கடவுள்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா? இயேசு கிறிஸ்து இடரல் உண்டாக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. 100% கரெக்ட். இடரல் உண்டாக்க கூடாதுன்ற செயலே இடரல் அப்படின்னா எல்லாரிடமும் இடரல் இருக்கு. நான் உண்மையை தேடாம நான் பார்த்து இடரல் ஆகுவேன் என்பதனாலேயே ஒருத்தர் தவறுன்னு சொல்லிட முடியுமா? நீங்க தீர்ப்பிட்டுருவீங்களா எங்களை? இப்போ என்னை பார்த்து நான் நடந்து போறேன், தூரத்துல இருந்து ஒருத்தர் என்னை பார்க்குறாரு, எவ்வளவு ஆணவமா நடந்து போறாருல அவரு, என்னுடைய நடை ஒருவேளை அவருக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம், இவர் எவ்வளவு ஆணவமா நடந்து போறாருன்னு அவர் நினைக்கிறார். அவருடைய தீர்ப்பு சரியா? தவறு. நீங்க எப்படி நடக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இடரல் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது என்னுடைய நம்பிக்கை அவருக்கு இடரலா இருக்கிறதா, அல்லது நான் செய்கிற செயலினுடைய பொருள் உணராமல் அவர் இடரலாக புரிந்து கொள்கிறாரா? பொருள் உணராமல். நான் எப்படி பொறுப்பாக முடியும்? என்னை வந்து கேட்டு
ஆமாங்க நாங்கள் கும்பிடுறோம், அவங்க தான் எங்கள் சாமி அப்படின்னு சொல்லி அவருடைய நம்பிக்கையை நான் இடரெல்லாம் மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக என் மீது அந்த பழி உண்டு. என்னுடைய செயலை பற்றிய விளக்கம் அறியாமல், நான் எதற்காக அதை செஞ்சேன்னு கேட்காம, இல்லையா, வரலாறு புரிந்து கொள்ளாமல், இறைவார்த்தையின் விளக்கத்தை அறியாமல், இறைவார்த்தை விளக்கத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிற திருச்சபையின் விளக்கத்தை பெறாமல் ஒருவர் அது எனக்கு இடரலா இருக்கிறது என்று வெளியிருந்து சொல்வாரே ஆனால் அவர் சொல்லுகிற விளக்கம் சரியா தவறு? முடிவு உங்க கையில தான். நீங்க சீராக்கின் ஞானம் 44 50வது அதிகாரம் வரைக்கும் போனீங்கன்னா அதுல ஒவ்வொரு புனிதரையும் தனித்தனியா புகழ்ந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப ஏன் இந்த சீராக்கின் ஞானமே பைபிள் இடம்பெறலன்னு இப்ப புரியுதுங்களா? 7 புத்தகத்தை கத்தோலிக்கர்கள் சேர்த்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? கத்தோலிக்கர்கள் 7 எக்ஸ்ட்ரா புக்கை சேர்த்தாங்கன்னு குற்றச்சாட்டுல. தொடக்கத்துல இருந்த 382 முதலாக பழைய ஏற்பாடு 46, புதிய ஏற்பாடு 27 என்று வடிவமைக்கப்பட்டு இதுதான் பைபிள் என்று இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்ட ஆண்டு 382. இதுல 397 இதுதான் விவிலியம் அப்படின்னு ராட்டிஃபை ஆனது 397. அப்படின்னா 4ஆம் நூற்றாண்டுல 46, 27 அப்படின்னு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. 1600 வருஷம் அதான் பைபிள். 16ஆம் நூற்றாண்டுல ஒருத்தர் வந்து இந்த 7 புத்தகமும் பைபிளை சார்ந்தது அல்லன்னு ஒருத்தர் எடுக்கிறார். சரிங்களா? இப்ப கத்தோலிக்கர்கள் 7 புத்தகத்தை சேர்த்தாங்களா நீக்கினாங்களா? யாரு சேர்த்தது, யார் நீக்கினது? 1600 வருஷம் கழிச்சு வந்து பைபிள்ல இருந்து 7 புத்தகத்தை நீக்கிறாங்க ஒருத்தங்க. இப்ப இதுல நீக்கினது யாரு, சேர்த்தது யாரு? இப்ப கத்தோலிக்கர்கள் எதுவும் புதுசா சேர்க்கல. 7 புத்தகத்தை பின்னால் வந்தவர்கள் நீக்கி இருக்கிறார்கள். கத்தோலிக்கர்கள் எதுவும் புதுசா செய்யல. இதுதான் பைபிள்னு முடிவாகி 1600 வருஷம் அதுக்காக மறைசாட்சியாக மரித்து உயிர் விட்டு கடைசியா வந்து அதை ஒருத்தர் வந்து நீக்கிறாரு. ஒரு மனிதர் நீக்கியதை சரி என்று சொல்வதும் 1600 ஆண்டுகளாக அந்த விவிலியத்தை உயிரை கொடுத்து பாதுகாத்த கத்தோலிக்க திரு அவை தவறு என்று சொல்வதும் எவ்வளவு நியாயமான பதிலா இருக்கும்னு எனக்கு தெரியல. நீங்க விசாரிச்சு ஆராய்ச்சி பண்ணி எனக்கு சொல்லுங்க. புனிதர்கிட்ட இன்னொரு செய்தி ஒன்று இருக்கு. ஏன்னா நீங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப எளிமையா கடந்து போயிடுறாங்க புனிதர்களை. புனிதருடைய வல்லமை எவ்வளவுன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். 2 அரசர்கள் 13வது அதிகாரம் எடுங்க. எலிசா இறந்ததுக்கு அப்புறம் வாசிங்க. இதன் பின் எலிசா இறந்தார், அவரை அடக்கம் செய்தனர். ஓகே. ஒவ்வொரு இளவேநீர் காலத்திலும் மோவாபிய கொள்ளை கூட்டத்தினர் வந்து நாட்டை தாக்குவது வழக்கம். மக்கள் இறந்த ஒருவனை புதைத்து கொண்டிருந்த பொழுது அந்த கொள்ளை கூட்டத்தினரை கண்டார்கள். எனவே அவன் பிணத்தை எலிசாவின் கல்லறையில் போட்டுவிட்டு ஓடினர். என்ன பண்றாங்க? கொள்ளை கூட்டம் வருகிறது. எலிசா அவருடைய கல்லறை அங்கதான் இருக்கு. பக்கத்துல கல்லறை நோண்டிட்டு இருக்கிறாங்க இறந்த ஒருத்தனை புதைக்கிறதுக்காக. மோவாபிய கூட்டம் உள்ள வரும்போது, கொள்ளை கூட்டம் உள்ள வரும்போது பாக்குறவங்களை எல்லாம் வெட்டிடும். அதனால பயத்துல என்ன பண்றாங்க, அப்படி தூக்கி போட்டு ஓடிட்டாங்க. பக்கத்துல இருந்த கல்லறை யாருடைய கல்லறை? எலிசாவின் கல்லறையின் மீது இறந்தவனுடைய உடல் விழுந்தது. எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டவுடனே அந்த ஆள் உயிர் பெற்று எழுந்து நின்றான். யாருடைய எலும்பு மேல? எலிசாவின் எலும்பு. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆண்டவர் வல்லமையானவர். கடவுள் வந்து மனிதர்கள் வழியாக, மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் வழியாக, ஏன் இறந்து போன எலிசாவினுடைய கல்லறையில் இருந்த எலும்பின் வழியாக கூட ஆண்டவர் அதிசயங்களை, அற்புதங்களை செய்வார். ஆகவே புனிதர்கள்ட்ட வந்து நம்ம எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று கேட்பது ஒரு மிக மிக ஒரு நெறி மிகுந்த ஒரு செயல். அறநெறி என்று சொல்வேன். ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை கொச்சைப்படுத்துவதை விட, அதை தவறாக பழித்து பேசுவதை விட, இறை வார்த்தையில் இருக்கிற அந்த ஞானத்தை, ஆழத்தை அறிந்து கொண்டால் எல்லோருமே அந்த அவர்களுடைய பரிந்துரையால், அவருடைய ஜபத்தால் பயன்பெற வாய்ப்பு இருக்கிறது. நிறைய விஷயங்களை எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் விளக்குனீங்க. கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதை பார்த்துட்டு விமர்சனம் செய்ய கீழே சில பேர் வருவாங்க. விமர்சனங்களை நம்ம ஏற்றுக்கொள்வோம். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு கேள்வியை கேட்கலாம். அதற்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் நாங்கள் அந்த கேள்வி நீங்கள் கேளுங்க. அவங்க உங்களை கேட்டாங்கன்னா கலெக்ட் பண்ணி கொண்டு வர என்கிட்ட மறுபடியும் நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை எனக்கு பதில் தெரியலன்னா விவிலிய அறிஞர்கள்கிட்ட கேட்டு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி சார். God bless.